வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ரெசிபிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் சிக்கனில் தான் 65 வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, செய்து சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் இந்த கிழங்குலையுமே 65 செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேங்க. அதுக்கு சேப்பங்கிழங்கு தான் வந்து இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு கடாயில் சேர்த்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக விட போகிறேங்க. இப்படி அழுத்துனா அழுந்தணும், அந்த அளவுக்கு வேக வைக்க போகிறோம். இந்த சேப்பங்கிழங்குல தான் 65 இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். இப்போ நல்லா அவிச்சாச்சுங்க. அவிச்சு ஆற வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து தோலை எடுத்துருவோம். தோலை நீக்கிட்டு கிழங்கு தனியாக எடுத்துக்கலாம். இப்போ அழுத்தி பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்படி தோல் உரித்தோம்னா கரெக்டாக வரணும். இதுதான் பதம். இப்போ இதை தோலை உரிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து காட்டிடலாம். இப்போ இதே மாதிரி இந்த தோல் உரித்து எடுத்துருக்கோங்க. இந்த கிழங்கு சேப்பங்கிழங்கை குட்டி குட்டியாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த சிக்கன் மாதிரியே இருக்கும். குட்டி குட்டியாக வாங்கினா அதில் 65 செய்ய டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி, இதில் கொஞ்சம் ஒரே ஒரு கலக்கு நல்லா வந்து கிண்டி விட்டுக்கலாங்க. இந்த குழகுழப்பு தன்மை இருக்கும் இந்த சேப்பங்கிழங்குல. அதில் வந்து இந்த மிளகாய் பொடியெல்லாம் பிடிச்சிக்கும். நல்லா காரஞ்சாரமாக இருக்குங்க இந்த 65. இது கூட ஒரே 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு நல்லா தூவி விட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளார் மாவு. இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வச்சு இந்த மாவுமே இந்த கிழங்கு மேலே படுற அளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. தண்ணி வந்து இப்போ சேர்க்கக்கூடாது. இதெல்லாம் வந்து நல்லா கிண்டி விட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மசாலாலாம் சேர்க்கும்போது காரசாரமாக இருக்குங்க. இதே மாதிரி இப்போ இந்த மாவுமே சேர்த்து நல்லா கிண்டி விட்டாச்சுங்க. இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கையால் பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைக்க போகிறோம். இப்போ இதுக்கு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளித்து தான் பிசையணும், ரொம்ப தண்ணி விட்டுறாதீங்க. இப்போ இதே மாதிரி கையை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா கிளறியாச்சுங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இது ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ 1/2 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. இப்போ பாருங்கள், கிழங்குலாம் நல்லா உணர்ந்துருக்கு, மேலே சூப்பராக வந்திருக்குங்க. இப்போ இதை வந்து பொரித்து எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் வந்து எண்ணெய் தேவைக்கேற்ப சேர்த்துக்கிறேங்க. இப்போ இரும்பு கடாயில் தான் வந்து நான் செய்கிறேன். ஏன்னா இரும்பு கடாயில் செய்திங்கன்னா உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்குங்க, அயன் சத்தும் கிடைக்கும். இதில் வந்து கலர் சூப்பராக இருக்குங்க. பொரிக்கிறதெல்லாம் வந்து இதில் செஞ்சிங்கன்னா கலரும் சூப்பராக இருக்கும், சீக்கிரம் வேலை ஆகும். அதனால தான் இந்த இரும்பு கடாயில் செய்கிறது. இதே மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு பொரிச்சிக்கலாம். அடியில் கொஞ்சமாக வெந்ததும் கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்திங்கன்னா நல்லா செவந்து வருங்க. அடுப்பு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஒரு பாதி அளவு 50% பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இதே எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், பார்க்கும்போதே அப்படியே சிக்கன் 65 மாதிரியே பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரியே தாங்க இருக்கும். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நான் வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு தாங்க வச்சுருக்கேன். அதில் வந்து இந்த எண்ணெய்லாம் கொஞ்சமாக வடிஞ்சிரும், அதுக்காக தான் அதில் சேர்க்குறேன். இந்த சேப்பக்கிழங்கு 65 செய்யும்போது எண்ணெய் வந்து இழுக்கவே இழுக்காதுங்க. நீங்கள் எத்தனை கிலோ வேணாலும் இப்போ ஊற்றிருக்கிற எண்ணெயில் செய்யலாங்க. அந்த அளவுக்கு எண்ணெய் இழுக்கலை. இந்த எண்ணெய் வந்து அழுக்காகவே ஆகலை பாருங்கள். அந்த அளவுக்கு அந்த மாவும் அந்த கிழங்குலேயே வந்து ஒட்டுறதுனால செய்து எடுக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குங்க. இந்த எண்ணெய் வந்து நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சிங்க சேப்பக்கிழங்கு 65. எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணும்போது டம்க்குன்னு ஒரு சவுண்டு கேட்குங்க. மேலே நல்லா கிரிப்ஸியாக இருக்குங்க, உள்ளே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குங்க. டேஸ்ட்டுமே இது அப்படியே சிக்கன் கூட இது கூட ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த அளவுக்கு சிக்கன் 65 மாதிரியே டேஸ்ட் இருக்குங்க. இதை நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் சாப்பிட முடியாதவங்க, சிக்கன் சாப்பிடக்கூடாதவங்க இந்த மாதிரி சேப்பக்கிழங்கு வாங்கி 65 செய்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ட ஃபீல் மாதிரியே இருக்குங்க. இந்த சேப்பக்கிழங்குல எப்படி 65 செய்கிறதுன்னு உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பேன். நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. இந்த மாதிரியான டேஸ்டான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.